بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய கிருபையினால இஹ்யா உலூமித்தீனுடைய 14வது வகுப்பு நடைபெறுகிறது. இமாம் அவங்க சொல்றாங்க, கல்வியினுடைய பல்வேறு சிறப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அறிவை தேடுவது சிறப்பிற்குரிய ஒரு காரியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் எல்லா அறிவுகளும் போற்றப்படுகின்ற அறிவா என்று சொன்னால் இல்லை. சில பழிப்பிற்குரிய அறிவுகளும் இருக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்த அறிவு போற்றப்படுவதற்குரியது, எந்த அறிவு பழிப்பிற்குரியது என்று நாம் எதை வைத்து முடிவு செய்வோம் என்று சொன்னால், அந்த அறிவு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை வைத்துத்தான் நாம் அந்த முடிவை எடுக்கிறோம் என்பதாக சொல்றாங்க. ஆரம்பத்தில் ஒரு அறிவை பெறுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு போற்ற தகுந்ததா பழிப்பிற்குரியதா அப்படின்னு சொல்லி நாம எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னா, அந்த அறிவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த அறிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் எந்த அறிவு போற்ற தகுந்தது, எந்த அறிவு பழிப்பிற்குரியது அப்படிங்கிற முடிவுக்கு நாம வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க 3 வகையான அறிவுகளை நாம் பழிக்கப்படுகின்ற அறிவுகளாக சொல்லுகிறோம் என்று சொல்லிட்டு எந்த 3 வகை அப்படிங்கிறத வரிசையாக சொல்றாங்க. அதுல முதலாவது அறிவு என்ன அப்படின்னு சொன்னா, பொதுமக்களுக்கு இடையூறை தரக்கூடிய அறிவு, இது பழிப்பிற்குரிய அறிவு என்பதாக சொல்றாங்க. எந்த அறிவு மனிதனுக்கு இடையூறை தருமோ, எந்த அறிவு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குமோ, அந்த அறிவை நாம் சிறப்பிற்குரிய அறிவு என்று சொல்ல முடியாது என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. சூனியம் சம்பந்தப்பட்ட அறிவு. அப்ப இமாம் கசாலி ரஹிமகுல்லா அவங்களுடைய காலத்துல இந்த செய்வன அப்படிங்கிறது பெரிதளவுல இருந்திருக்குது. அதனால தான் இமாம் அவங்க இந்த உதாரணத்தை சொல்றாங்க. அப்போ அந்த சூனிய அறிவை கொண்டு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முடிகிறது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்த முடிகிறது, ஆரோக்கியமான ஒருவருக்கு நோயை ஏற்படுத்த முடிகிறது, வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால், இது மக்களுக்கு இடையூறை தரக்கூடிய ஒரு அறிவு என்று தானே சொல்ல முடியும். இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் பழிப்பிற்குரிய அறிவு என்பதாக சொல்லுகிறது என்று சொல்லிட்டு இமாம் அவங்க சொல்றாங்க, இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பார்த்தா இப்படி ஒரு கலை இருப்பதாகவே நமக்கு தெரியுது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஷைத்தானுங்கள் இந்த கலையை மக்களுக்கு போதித்தார்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது போன்ற சூனியத்தின் மூலமாக தீங்கு தரப்பட்டது. அது மலக்குமார்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு பிறகு அவர்களுக்கு முழுமையான நிவாரணம் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் வாயிலாக விளங்கிக் கொள்ளவும் முடிகிறது. அதனால இப்படி ஒரு கலை இருக்குது. இந்த கலையை பொறுத்த வரைக்கும் இதை கற்றுக்கொள்வது என்பது பழிப்பிற்குரியது என்பதாக சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அதுக்கு கீழே இன்னொரு செய்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் இந்த கலையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மக்களுக்கு தீங்களிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே தான் நாம் இதை கற்றுக்கொள்வது என்பது பழிப்பிற்குரியது என்பதாக சொல்றோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சூனிய கலையை கற்றுக்கொண்ட ஒருவர் மக்களுக்கு நன்மை அளிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவாரேயானால் அவர் அந்த கலையை கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதாக சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரியும், சூனியத்தை வைக்கிறதுக்கு எப்படி அந்த அறிவை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி வைக்கப்பட்ட சூனியத்தை எடுக்கிறதுக்கும் அதே போன்ற அறிவு நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒருத்தர் சூனியத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நிவாரணத்தை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒருவர் அதே கல்வியை கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் இமாம் அவங்க சொல்றாங்க, அப்ப தவறு இல்லை, அப்ப பழிப்பிற்குரியது என்று நாம் சொல்லல. அப்போ எந்த அறிவை கொண்டு மக்களுக்கு தீங்கு தர முடியுமோ, எந்த அறிவை கொண்டு மக்களுக்கு சிரமம் தர முடியுமோ அப்படிப்பட்ட அறிவுதான் பழிப்பிற்குரியது. அதே அறிவை கொண்டு ஒருவர் மக்களுக்கு நன்மையை விளைவிப்பாரே ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய அறிவு பழிப்பிற்குரியது என்று நாம் சொல்ல மாட்டோம், அது போற்றுதலுக்குரியது தான் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. முதலாவது விஷயம் புரிஞ்சிருச்சா? இது இமாம் அவங்க சூனியத்தை சொன்னாலும் பல்வேறு கல்வி கலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்குமே கூட கல்வியறிவை பெறக்கூடிய ஒருவர் அதன் மூலமாக மக்களுக்கு சிரமத்தை தருகிறார் என்றால், மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த அறிவை பொறுத்தவரை அது பழிப்பிற்குரியது தான் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. சரிங்களா?
இரண்டாவது வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுவும் பெரிதளவில் பலனளிக்காமல் தீங்கை அதிகமாக தரக்கூடிய அறிவு. இதற்கு உதாரணமாக வானசாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க. வானசாஸ்திரம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. ஹஜரத் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கலையை கற்றுத் தந்திருந்தார். இந்த அறிவை பொறுத்தவரை இது நன்மையை விட அதிகம் தீங்கை தரக்கூடியதாகவே இருக்கிறது என்று சொல்லிட்டு, வானசாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத இமாம் அவங்க சொல்றாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய அசைவுகளை கொண்டு, சூரிய சந்திரனுடைய அசைவுகளை கொண்டு உலகத்தில் எந்த பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை அறிந்து கொள்வதே வானசாஸ்திரமாகும். வானசாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நட்சத்திரத்தினுடைய அசைவுகள், சூரிய சந்திரனுடைய அசைவுகள், இவைகளை எல்லாம் வைத்து உலகத்தில் ஏற்படக்கூடிய புயலை, பூகம்பத்தை, இயற்கை சீற்றங்களை அறிந்து கொள்வதுதான் வானசாஸ்திரம். இந்த அறிவை கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்மால் கணிக்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கணித்து விட முடியும். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா, கருமேகங்கள் சூழ்வதன் மூலமாக மழை பெய்ய போகிறது என்று நாம் அறிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது பொது மக்களுக்கு சாத்தியமானது. ஆனால் இந்த வானசாஸ்திரத்தினுடைய அறிவை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் அந்த நட்சத்திரங்களினுடைய அசைவு, அந்த நட்சத்திரங்களினுடைய ஓட்டம், சூரிய சந்திரனுடைய அசைவுகள், இவைகள் அனைத்தையும் வைத்து என்ன ஏற்பட போகிறது என்பதை கணிப்பார்கள். இதுதான் வானசாஸ்திரம் என்பதாக நாம் சொல்றோம். இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, விண்மீன்களினுடைய அசைவுகள் குறித்து எங்காவது பேசப்பட்டால் நீங்கள் அமைதியோடு இருந்து விடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி ஏன் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எங்கெல்லாம் நட்சத்திரங்களினுடைய அசைவுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறதோ, பேசப்படுகிறதோ, அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் எந்த கருத்தும் சொல்லாதீங்க, அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, திசையை அறிந்து கொள்வதற்கு நட்சத்திரங்களினுடைய அடையாளங்கள் எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அந்த அளவிற்கு அதனுடைய அசைவுகளை அறிந்து கொள்வது போதுமானது என்பதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. எந்த பக்கம் போகணும், எந்த திசையில போகணும் அப்படிங்கறத இன்னைக்கு உள்ள டெக்னாலஜில நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்துல இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் இல்லை. அப்போ கடல்ல பயணப்பட்டு போனாலும் சரி, பாலைவனத்துல பயணப்பட்டு போனாலும் சரி, எந்த திசையில போறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நட்சத்திரத்தினுடைய அடையாளம் நிச்சயமாக தேவைப்படும். அப்படித்தான் பயணம் செஞ்சாங்க அந்த காலத்துல. அதனால ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திசையை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நட்சத்திரங்களினுடைய அசைவுகளை அறிந்து கொள்வது போதுமானது, அதை விட அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. 3 காரணங்களால் தான் இந்த அறிவு படிப்பிற்குரியது என்பதாக சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதலாவது காரணம் சொல்றாங்க. நட்சத்திரங்களினுடைய ஒவ்வொரு ஓட்டங்களையும் அவர்கள் துல்லியமாக ஆய்வு செய்து இதனால் தான் இது நடக்கிறது, இதனால் தான் இது நடக்கிறது என்று அவர்கள் பேசி 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 இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கே அந்த விண்மீன்கள் தான் காரணம் என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படித்தான் சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை ஆளுது. உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சூரியன் இங்கிருந்து இங்க வந்ததுனால தான் நடந்துச்சு, சந்திரன் இங்கிருந்து அங்க போனதுனால தான் நடந்துச்சு, நட்சத்திரம் இந்த நீள் வட்டத்துல வந்ததுனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் வானத்தில் நடைபெறக்கூடிய சூரிய சந்திரனுடைய அசைவுகள் தான் காரணம் என்று பேசி 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 அவர்கள் சூரிய சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறைவனை மறந்துவிட்டு சூரிய சந்திரனையே அவர்கள் வணங்கும் அளவிற்கு சென்று விட்டார்கள். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு காகிதத்துல ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எறும்பு எந்த அளவுக்கு யூகிக்கலாம் அப்படின்னா, இது ஒரு பேப்பர், இதுல சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது, அதுலதான் நம்ம நடந்து போறோம் அப்படிங்கிறது வரைக்கும் வேண்டாம், அதால புரிஞ்சிக்க முடியும். ஆனா இந்த எழுத்தை எழுதுவதற்கு கைகள் தேவைப்படுகிறது, அதை ஒரு மனிதன் தான் எழுதுகிறான், அதை எழுதுவதற்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த எறும்பால என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. வெளிப்படையா கண்ணுக்கு என்ன தெரியுமோ அவ்வளவு தூரம் தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த எறும்பால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் சூரிய சந்திரனுடைய அசைவுகளை வைத்து இதுவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி சொல்லி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இறைவனை இவங்க மறந்துடுறாங்க. ஒரு சமூகம் இப்படியே வழி தவறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூரியனை வணங்குறது, சந்திரனை வணங்குறது, எதெல்லாம் பலன் அளிக்குமோ அதெல்லாம் வணங்குறது, எதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குமோ அதெல்லாம் வணங்குறது. அப்ப அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இறைவனை மறந்து விட்டு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சந்திரனை போய் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியனை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக
கொள்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் வான சாஸ்திரம் குறித்த அறிவை பெறுவது பழிப்பிற்குரியது என்பதாக சொல்றாங்க. ஆனால் அந்த சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் இது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி நடக்கிறது, அவனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் இவைகள் செயல்படுகிறது என்கின்ற அறிவோடு எந்த குழப்பமும் இல்லாமல் அவர் இருப்பாரையானால் அவரிடம் இருக்கக்கூடிய இந்த அறிவு எந்த வகையிலும் பழிப்பிற்குரியதல்ல. நட்சத்திரங்களினுடைய அசைவுகளாலோ சூரிய சந்திரனுடைய ஓட்டங்களாலோ ஒருத்தருக்கு எந்த குழப்பமும் ஏற்படல அப்படின்னு சொன்னா அவர் அதை பற்றி தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? ரெண்டாவது காரணத்தை சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, வானசாஸ்திரத்தின் மூலமாக எதிர்காலத்தை அறிவார்கள். இந்த எதிர்காலத்தை அறிவது என்பது அவ்வளவு துல்லியமானது இல்லை. அந்த வான சாஸ்திரத்தை வச்சு எதிர்காலத்தை அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியாது. அந்த கலை ஆதி காலத்திலேயே அழிந்து போய்விட்டது. ஜோசியம் பார்க்கறது தான் நம்மளுக்கு விளங்குற மாதிரி சொன்னோம்னு சொன்னா ஜோதிட அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த வான சாஸ்திரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறியக்கூடிய இந்த ஜோதிட அறிவு இருக்கிறது, இது துல்லியமானதோ நிச்சயமானதோ கிடையாது. இது யூகத்தின் அடிப்படையிலானது. பெரும்பான்மையாக சொல்லப்படக்கூடிய ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது யதார்த்தமாக தான் நடக்கிறதே தவிர இவர் உண்மையில் அறிந்து அதை சொல்லவில்லை என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இவர் சொன்னாரு நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அது காக்கா உட்காந்து பணமரம் கீழே விழுந்த கதையா. இது யதார்த்தமா இவங்க சொல்றது அது நடந்துருச்சே தவிர உண்மையிலேயே அது நடக்கும் அப்படிங்கிறத இவர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்செல்லாம் சொல்றது இல்லை என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதனால ரெண்டாவது காரணமாக இவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, எதுவெல்லாம் வெறும் யூகத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவு போற்றுதலுக்குரிய அறிவு என்று நம்மளால சொல்ல முடியாது. மூணாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது மனித வாழ்விற்கு ரொம்ப அவசியமான அறிவு என்றும் சொல்ல முடியாது. இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்பட்டுரும் சொல்ல முடியாது. இதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த மூன்று காரணத்தினால இந்த இரண்டாவது வகையிலான அறிவை நாம் பழிப்பிற்குரிய அறிவு என்று சொல்கிறோம். இரண்டாவது வகையிலான அறிவுன்னு எதை சொல்றாங்க? வானசாஸ்திரம். மொத்தம் 3 வகை சொல்றாங்க. கற்றுக்கொள்வது என்பது பழிப்பிற்குரியது அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய அறிவு பழிப்பிற்குரியது, அதை கற்றுக்கொள்ளக்கூடாது. உதாரணம் சூனியத்தை சொன்னாங்க. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கே தீங்கு தரக்கூடிய ஒன்று வானசாஸ்திரம் போன்று, இதுவும் பழிப்பிற்குரிய அறிவு. வானசாஸ்திரத்தை ஏன் கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 காரணத்தை சொன்னாங்க. முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையே மறக்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்திடும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்பது துல்லியம் இல்லாதது, யூகத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, இது மனிதனுக்கு அவ்வளவு அவசியமான ஒரு அறிவு என்றும் சொல்ல முடியாது. ஆக இந்த 3 காரணத்தினால அந்த இரண்டாவது வகை சொன்னோம் இல்லையா வானசாஸ்திரம், அது கூடாது என்பதாக சொல்லிடுறாங்க. சரி, இப்ப மூன்றாவது வகையை சொல்றாங்க. எதுல மூன்றாவது? பழிப்பிற்குரிய அறிவுல 3 சொன்னாங்க இல்லையா, அதுல மூன்றாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய நோக்கத்தை மறக்கடிக்க கூடிய அறிவை இஸ்லாம் பழிப்பிற்குரிய அறிவு என்று சொல்லுகிறது. மனிதனுடைய நோக்கத்தை மறக்கடிக்கக்கூடிய, அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது அல்லாஹ் எதற்காக வேண்டி மனிதனை படைத்தானோ அந்த நோக்கத்தை மறக்கடிக்கக்கூடிய ஒரு அறிவாகவும் இருக்கலாம். இந்த அறிவு பொதுவாக பழிப்பிற்குரிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அறிவை ஒருவர் கற்கிறார் என்று சொன்னால் சில நேரங்களில் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, வானசாஸ்திரத்தை பத்தி பேசினாக்க நீங்க விசாம இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அது தேவையில்லை. அதிகமாக விவாதம் செய்து உங்களுடைய நம்பிக்கையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டுரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் நீங்க அமைதியா இருந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் செய்யறதுனால எந்த பலனும் இல்லை, அதை கற்றுக்கொள்வதனாலும் எந்த பலனும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா. அப்ப தேவையில்லாத விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவு தவிர்க்கப்பட வேண்டிய அறிவு. அதே மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க இல்லையா, திசையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கத்துக்குங்க, அதோட போதும், அதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதை பத்தி தீவிரமாக ஆழமாக நீங்க யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குழப்பம் தான் ஏற்படும். இந்த குழப்பம் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய இருப்பையே சந்தேகப்படுகின்ற அளவிற்கு உங்களை இழுத்து சென்றுவிடும். இப்படிப்பட்ட ஒரு அறிவு தேவையற்றது என்பதாக சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, சில நேரங்களில் நம்முடைய நோக்கத்தை அடைவதற்கு சில உண்மைகளை தெரியாமல் இருப்பதே நல்லது.
சில உண்மைகளை தெரியாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லை. அவர் என்ன பண்றாரு, ஒரு டாக்டர்கிட்ட போறாரு. போய் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய மனைவி நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்ல சத்தான உணவுகளை தான் சாப்பிடுறாங்க, என்றாலும் கூட குழந்தை இல்லையே, மலடியாக இருக்கிறாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப டாக்டர் சொல்றாரு, உங்களுடைய மனைவியை அழைச்சிட்டு வாங்க, நான் சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வர்றாரு. நாடி பிடிச்சு பார்க்குறாரு. நாடி பிடிச்சும் பார்க்குறாரு, அவங்களுடைய மனைவியையும் பார்க்குறாரு. எதனாலே உங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அந்த பெண்ணிட்ட வந்து அந்த டாக்டர் சொல்றாரு, இன்னுமே எதுக்கு உங்களுக்கு குழந்தை, இன்னும் 40 நாளா நீங்க மௌத்தா போறீங்க, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. குழந்தை இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்தா 40 நாள்ல மௌத்தா போயிருவோம்னு சொல்லி சொல்றாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகி அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கவலையோட திரும்பி போயிடுறாங்க. அந்த கணவருக்கும் ரொம்ப கவலை. என்னடா 40 நாள்ல மூத்தா போயிருவோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. 40 நாள் முடிஞ்சிருச்சு. 41வது நாளும் உயிரோட இருக்கிறாங்க. 40 நாள்ல மூத்தா போயிருவாங்கன்னு சொன்னாங்க. 40 நாளும் ஆயிருச்சு. 41வது நாளும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் என்ன பொய் சொன்னாரா என்னன்னு தெரியலையே, சரி அவர்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் வர்றார். வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு, நீங்க சொன்னீங்க 40 நாள்ல என்னுடைய மனைவி மூத்தா போயிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 41 நாள் ஆச்சு. மூத்தா போகலையே. இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு சொல்றதா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவரு டாக்டர் சொல்றாரு, இல்ல, நீங்க என்கிட்ட உங்க மனைவிய அழைச்சிட்டு வரும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, நல்ல சத்தான உணவு தான் சாப்பிடுறாங்க. நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. ஆனா மலட்டுத்தன்மையா இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. நான் செக் பண்ணி பார்த்ததுல, அந்த மலட்டுத்தன்மைக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடல் பருமனாக இருந்தாங்க இல்லையா? புரோட்டீன் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டுச்சு. இப்ப அந்த புரோட்டீன பூரா குறைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தேன். 40 நாள்ல மௌத்தா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்களுடைய மனைவி இப்ப எப்படி இருக்காங்க? அப்படின்னு. ஆமா, துரும்பா இளைச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா. எனக்கு தெரியும். என்ன சொன்னா அவங்க நல்லா சத்தா சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடம்பு பூரா நல்லா பெருசாக்கிட்டாங்க. நான் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத யோசிச்சேன். அப்ப அவரு சொல்றாரு, அதுக்கு நீங்க நேரடியாவே சொல்லியிருக்கலாமே. புரோட்டீன்லாம் சாப்பிடாம இருங்கன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இவரு கேட்கிறாரு. புரோட்டீனை குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, மௌத்தா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மௌத்தா போயிருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே, அந்த கவலையிலேயே அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, நல்லபடியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இப்போ சாப்பாடை விட்டதுனால உடம்பும் குறைஞ்சிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. சரி, மனைவிட்ட நீ மௌத்தா போயிருவோமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, சரி. அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இப்ப துரும்பா இழைச்சிட்டா. ஆனா என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னு சொன்னா 40 நாள் நானும் அழுதுகிட்டு, நானும் புலம்பிக்கிட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, நான் உன்கிட்ட சொல்லி இருந்திருப்பேன். ஆனா நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா, நீ ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருப்ப. அப்ப உன் மனைவி என்ன நினைச்சிருப்பா, நம்ம மௌத்தா போறோம், கணவன் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலையே அப்படின்னு சொல்லி உன் மனைவிக்கும் உனக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கும். ஒண்ணு. 2வது, உன் மனைவி அழுகிறத பார்த்துட்டு நீ இறக்கப்பட்டு, ரொம்ப அழுவாத, நீ மௌத்தாலாம் போக மாட்டேன்னு சொல்லி உண்மையை நீ சொன்னாலும் சொல்லிடுவ. அப்படி நீ சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னாலும் என்ன நடக்காம போயிரும், நான் எதிர்பார்த்தது நடக்காம போயிரும். அதனால நீனும் உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப அழகா இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உண்மையை தெரியாமல் இருப்பதே சில நேரங்களில் நோக்கத்தை அடைவதற்கு வழிவகுக்கும் என்பதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வானசாஸ்திரம் குறித்து அதிகம் பேசவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை பேசுங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பேசியிருக்கிறாங்க. பொறாமப்படாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பேசியிருக்கிறாங்க. வாக்குறுதி மீறாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பேசியிருக்கிறாங்க. ஆனா வானசாஸ்திரத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலாம் இல்லையா, ஆனா சொல்லல. எந்த கல்வியை பழிப்பிற்குரிய கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோமோ, இதை பத்தி ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா பேசல அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் தெரிஞ்சிக்காம இருக்கிறது தான் நீங்கள் நோக்கத்தை அடைவதற்கு மிகவும் சிறந்தது. இது ஒரு அறிவு தானே. ஒரு அறிவை கற்பது என்பது எப்படி பாதகமாக இருக்கும் என்று உங்களுக்கு தோணலாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பலனளிக்காத கல்வியை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப கல்வி அறிவும்
பாதகமான ஒன்றை ஏற்படுத்தும், பலனளிக்காத ஒன்றை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இமாம் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஷைத்தான் என்ன பண்ணுவான், உன்னை படைச்சது யாருன்னு கேட்பான், என்னுடைய தாய் தகப்பன்னு சொல்லுவேன், அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி கேட்பான், அவங்க அவங்களுடைய தாய் தகப்பன்ல இருந்து வந்தாங்க, இப்படியே எங்க போயிரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போயிரும். அப்புறம் ஆதம ஹவ்வாவை யாரு படைச்சா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் கேட்பான், அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிடுவேன். இப்ப அல்லாவை யாரு படைச்சான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் கேட்பான். அப்ப நீ பதில் தெரியாம நீ குழம்பி போயிருவ. அதனால ஷைத்தானை அவ்வளவு தூரம் கேள்வி கேட்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா. இங்க தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அது ரொம்ப டீப்பா போக 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 அது எங்க போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் எப்படி வந்தான் அப்படிங்கிற கேள்வியே வந்துடும். அப்படின்னா அப்படிப்பட்ட கேள்வி, அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட ஆய்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றோம். அப்போ எந்த விவாதங்கள் நமக்கு பலனளிக்காதோ, எந்த விவாதங்கள் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட அறிவை தேடுவதும் பழிப்பிற்குரியது அப்படின்னு சொல்லி இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இப்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா இப்படி அழகா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அறிவினுடைய சிறப்புகள் இவ்வளவு இருக்கும்போது எல்லா அறிவையும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா அறிவையும் கற்றுக்கொள்வது கூடாது. சில பழிப்பிற்குரிய அறிவும் இருக்கிறது, அந்த அறிவிலிருந்து தவிர்ந்திருப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க சொல்றாங்க, பழிப்பிற்குரிய அறிவு 3 வகையிலானது. முதலாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, எந்த அறிவு மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்குமோ அந்த அறிவை பெற்றுக்கொள்வது பழிப்பிற்குரியது. உதாரணமாக சூனியம். இரண்டாவது, எந்த அறிவு தனக்கே தீங்கை விளைவிக்க கூடியதாக இருக்குமோ அந்த அறிவை கற்றுக்கொள்வது பழிப்பிற்குரியது. உதாரணமாக வான சாஸ்திரம். மூன்றாவது வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவையில்லாத விவாதங்களை உருவாக்கி விடுவதன் மூலமாக பெரிதளவிலான பலன்களை தருவதற்கு பதிலாக குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்குமோ அந்த அறிவும் பழிப்பிற்குரியது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ செய்வன வைக்கிற அறிவு இருக்குது இல்லையா, இந்த அறிவை நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதற்கு துணை புரியக்கூடிய சில அறிவுகள் இருக்குது. உதாரணமாக செய்வன செய்யறதுக்கு உலோகத்துல ஒரு தகடு செய்யணும், இது ஒரு தனி அறிவு. அதுல மனிதர்களுடைய உருவங்களை வரையணும், அப்ப வரைகிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட அறிவு. அதை சுற்றி சில எழுத்துக்களை எழுதணும், அப்ப எழுத்தறிவு அதற்கு தேவைப்படுகிறது. இதுவெல்லாம் துணை அறிவு இல்லையா. செய்வன செய்யறது அதற்கு துணை புரியக்கூடிய அறிவு என்ன அப்படின்னா, உலோகத்தை செய்வது, படம் வரைவது, எழுத்துக்களை எழுதுவது, இதுவெல்லாம் துணை அறிவு. இந்த துணை அறிவு இருக்குது இல்லையா, இதை கற்றுக்கொள்றது கூடுமா, எழுதுறது கூடுமா கூடாதா, தகடு செய்யறது கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இவைகள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை வைத்துத்தான் நாம் முடிவு செய்யறோம். அப்போ எழுதுறத நம்ம பழிக்க மாட்டோம், ஆனால் இவர் சூனியம் செய்வதற்காக வேண்டி எழுதுவாரே என்னால் இந்த எழுத்தறிவு பழிப்பிற்குரியது. புரியுதுங்களா? ஆரம்பத்திலே அந்த பாயிண்ட சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அறிவு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை வைத்து அது போற்ற தகுந்ததா பழிப்பிற்குரியதா என்பதை நாம் முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப உலோகத்தை செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, வரைகிறதாக இருந்தாலும் சரி, எழுதுறதாக இருந்தாலும் சரி, அது நற்காரியத்திற்காக வேண்டி செய்தால் அதை பழிப்பிற்குரியது என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் அது தீங்கை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர் செய்வார் என்று சொன்னால் அது பழிப்பிற்குரியது தான் என்பதாக சொல்றாங்க. சரியா? இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அந்த நேரத்துல இருந்த கல்வி அறிவு, அந்த காலத்துல மக்களினுடைய ஈடுபாடை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிலும் அப்படி இருக்குது. என்ன இருக்குன்னா, மனிதனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கல்வியெல்லாம் இருக்க தானே செய்யுது இல்லையா. இந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்றது அப்படிலாம் சொல்றாங்க, சைபர் சம்பந்தமா படிக்கிறாங்க இல்லையா. அதை கொண்டு நல்ல காரியங்கள் செய்வார் என்று சொன்னால் அது போற்றுதலுக்குரியது. ஆனால் அதை கொண்டு ஹேக் செய்து தவறான விளைவுகளை ஏற்படுத்த முடியுமா இல்லையா. அப்ப அதை செய்வார் என்று சொன்னால் அது பழிப்பிற்குரியது. அதை தான் சொல்ல வராங்க. அப்போ ஒரு அறிவை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த அறிவை கொண்டு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அறிவை கொண்டு நாம என்ன செய்கிறோம், அது இந்த 3 வகையில் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அது சார்ந்த அறிவு பழிப்பிற்குரியது அப்படின்னு சொல்லி இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.